மேகதாது அணை இந்த வார்த்தைய நாம அடிக்கடி கேட்டிருப்போம். கர்நாடகா அணைய கட்டியே தீருவோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அதுக்கு விடவே மாட்டோம்னு போராடுறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இந்த அணைய கட்டுறதுக்கு கர்நாடக மாநிலத்துக்குள்ளேயே பெரிய எதிர்ப்பு ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகால இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களுமே இந்த அணைக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த எதிர்ப்பு? இந்த மேகதாது அணையால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு இத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த மேகதாது அணை திட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். மேகேதாட்டு அப்படின்னா கன்னடத்துல ஆடு தாண்டுன்னு அர்த்தம். அதாவது காவிரி ஆறு ஒரு குறுகிய பாறை இடுக்குல பாய்ஞ்சு போற இடம் தான் இது. கர்நாடகால இருக்கக்கூடிய ராமநகரா மாவட்டத்துல நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல காவிரி ஆற்றோட குறுக்கே ஒரு பிரம்மாண்டமான சமநிலை நீர்த்தேக்கத்தை கட்டுறதுக்காக கர்நாடக அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய். இதோட கொள்ளளவு 67 TMC. கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பெங்களூரு நகரத்துக்கு குடிநீர் தேவைப்படுது, அதுக்காகவும் ஒரு 400 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்காகவும் தான் இந்த அணையை நாங்க கட்டுறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. சரி, கர்நாடகா அவங்க ஊர் நன்மைக்காகத்தானே கட்டுறாங்க, அப்புறம் ஏன் அங்கேயே எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். முதலாவது காரணம் சுற்றுச்சூழல் பேரழிவு. இந்த அணையை கட்டினாங்கன்னா சுமார் 12,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தண்ணிக்குள்ள மூழ்கிரும். இது சாதாரணமான நிலம் இல்லைங்க, ரொம்ப அடர்ந்த காடுகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய பகுதி. இதனால அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம், யானைகள், மற்ற விலங்குகளோட வாழ்வாதாரம் மொத்தமா அழிய போகுதுன்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முறையிடுறாங்க. ரெண்டாவது காரணம் மக்கள் இடப்பெயர்வு. அந்த காட்டுப்பகுதியில தலைமுறையா வாழ்ந்துகிட்டு வர்ற பழங்குடியின மக்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் அவங்களோட நிலத்தை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும்னு அங்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. மூணாவது காரணம் என்னன்னா, உண்மையான நோக்கம் என்ன? கர்நாடக அரசு குடிநீர் அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்த 30 வருஷத்துல கர்நாடகாவோட பாசன பரப்ப 32 லட்சம் ஏக்கருக்கு மேல கொண்டு போறதுதான் இதோட பிளான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சில விவசாய அமைப்புகளை சுட்டி காட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட பக்கத்துக்கு வருவோம். இந்த அணை வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணி எப்படி வருதுங்கிறதையும் பார்க்கலாம். கர்நாடகால இருக்கக்கூடிய கபினி, KRS அணைகள் எல்லாம் நிரம்பி அதுக்கப்புறம் பெய்யக்கூடிய மழை மூலமா இயற்கையா வரக்கூடிய உபரி நீர் தான் மேகதாது வழியா ஒகேனக்கல் மற்றும் மேட்டூருக்கு வந்து சேருது. ஒருவேளை கர்நாடகா அங்க 67 TMC கொள்ளளவுல அணைய கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்ற அந்த இயற்கையான நீர்வரத்து முற்றிலும் நின்றும். அவங்க அணை நிரம்பி அவங்க நினைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க. இதனால நம்ம டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில விவசாயம் மொத்தமா பாதிக்கப்படும். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரமும் பெரிய கேள்விக்குறியா மாறிடும். இதனாலதான் இந்த மேகதாது அணை விவகாரம் வெறும் தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான அரசியல் சண்டை மட்டும் கிடையாது. இது இயற்கையையும் மனித வாழ்வாதாரத்தையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க.